கிறிஸ்தேஸ்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் பிதாவான தேவனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டதாக என்ற அன்பின் வாழ்த்துதலோடு கூடிய தேவனுடைய கிருபை மீண்டுமாக உங்கள் மத்தியில் அவருடைய உன்னதமான சத்தியங்களை பகிர்ந்து கொள்ள தேவன் பாராட்டின இந்த கிருபைக்கு நன்றியும் ஸ்தோத்திரத்தையும் நான் எடுத்துக் கொள்கிறேன். அதே சமயத்தில் நான் சார்ந்திருக்கும் பிபிஎஸ் சகோதரி அன்பு வாழ்த்துக்களை கூட உங்களுக்கு முன்னாடி தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷ விதமாக இந்த இடத்துல வந்துட்டு வேறொரு பிரதர் வர வேண்டியதாக இருந்தது. சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த இடத்துல உங்கள் மத்தியில் அவருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள கிருபை கொடுத்துட்டார். அன்பு சகோதர சகோதரிகளே, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு பாடத்தின் தலைப்பு என்னன்னு பார்க்கும்போது, புது சிருஷ்டிக்கான சோதனைகள் விசித்திரமானவைகள் என்ற ஒரு தலைப்பின் கீழாக நம்ம பார்க்குறோம். புது சிருஷ்டிக்கான சோதனைகள் விசித்திரமானவைகள் அப்படின்னா வினோதமானவைகள் என்று நம்ம பார்க்குறோம். ஸோ இதுக்கு ஆதார வசனம் நம்ம பார்க்குறோம். எபிரியர் 4ஆம் அதிகாரம் 15-16. இந்த ஒரு பாடம் வந்துட்டு எந்த ஒரு ரீப்ரிண்ட் அடிப்படையில் நம்ம பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு 3 ரீப்ரிண்ட் இருக்குது. ரீப்ரிண்ட் 5701, 5459, 5965. இதிலிருந்து சில பகுதிகள் எடுத்து உங்களுக்கு முன்னாடி நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு காலப்பகுதி நம்ம பார்க்கும்போது எப்படியாப்பட்ட ஒரு காலப்பகுதி அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா, சோதனைகள் நிறைந்த ஒரு காலப்பகுதியாக காணப்படுகிறது. அந்த ஒரு அடிப்படையில் தான் நம்ம இன்னைக்கு இந்த ஒரு பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எதுக்கு இந்த ஒரு சோதனைகள் நம்ம மூத்த சகர் சொல்ற இந்த ஒரு காலப்பகுதியில் நம்ம பார்க்கும்போது அதிகபட்சமாக இந்த ஒரு சோதனைகள் தேவனுடைய ஜனங்களாக இருக்கிற அர்ப்பணம் பண்ணிட்ட ஒவ்வொரு புதுஷ்டின் மீதும் இந்த சோதனைகள் அதிகபட்சமாக ஆற்றலாக என்ன பண்ணுதுன்னா, இது அவங்க மேல தாக்கப்படுது அப்படின்ட்டு பிரதர் எழுதுறாரு. அந்த சோதனைகள் எப்படி இருக்கும்னாக்கா சாதாரணமா இருக்காது. அதனுடைய வலிமை, அதனுடைய ஆற்றல் எப்படி இருக்குன்னா ரொம்ப வலிமை நிறைந்ததாக காணப்படும் என்று சொல்றாரு. காரணம் என்னத்துக்கு இந்த ஒரு விஷயத்தை இப்படி எழுதுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ஜனங்கள் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை என்ன பண்ண போறாங்கன்னா ஆசரிக்க போறாங்க, அனுசரிக்க போகிறாங்க. கரெக்டா? அந்த அனுசரிப்புல சில நிபந்தனைகள் இருக்குதா? இல்ல எப்படின்னா அப்படி ஆசரிக்கலாமா? அதை எப்படின்னா அது பங்கு போடலாமா? எந்த ஒரு மனநிலைகளோட பங்கு பெறணும், எப்படி அதை பங்கு பெறணும் என்பது சில நிபந்தனைகள் நம்மளுக்கு இருக்குது இல்லைங்களா? அந்த நிபந்தனைகள் அடிப்படையில நம்மை நாமே சோதித்து அறிந்து நிதானித்து அதுல பரிசுத்தமாக நம்ம அனுசரிக்க வேண்டும் இல்லைங்களா? இந்த ஒரு நிபந்தனைகள் இந்த ஒரு விஷயத்தை என்ன பண்றாருன்னா எதிர்பார்க்கிறாரு. ஒரு எதிர்பார்ப்பு இதுல இருக்குது இல்லைங்களா? இதுக்கு தாண்டி எப்படின்னா அப்படி அனுசரிக்கணும் அப்படின்றது ஒரு விஷயம் இது கிடையாது. அது இருக்கிறதுனால, அந்த நிபந்தனைகள் இருக்கிறதுனால, பரிசுத்தமாக இதை அனுசரிக்கிறதுனால நம்மளுக்கு சாத்தான் என்ன பண்றான்னா அதிகபட்சமான ஒரு சோதனை நம்மளுக்கு கொடுக்குறாரு. காரணம் என்னன்னாக்கா, அது அனுசரிப்புல நம்ம என்ன பண்ணிட கூடாது, சரியான விதத்துல மனப்பக்குவத்தோட நம்ம என்ன பண்ணக்கூடாது, அனுசரிக்காம நம்மள என்ன பண்ணணும், கீழே விழ வைக்க வேண்டும்ன்றத யாருடைய நோக்கமா இருக்குது? சாத்தானுடைய ஒரு நோக்கமா இருக்குது. நம்ம இந்த சத்தியத்திலிருந்து விலகி என்ன பண்ணணுமா, பின்வாங்கி போகணும் என்றதுக்காகவே சாத்தான் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி என்ன பண்ணிட்டு இருக்கிறாருங்களா, தேடிட்டு இருக்கிறாரு. ஆகையினால இது சரியான ஒரு சமயம். இந்த சமயத்தை என்ன பண்றாருன்னா சாத்தான் அதிகபட்சமாக என்ன பண்றாங்க, பயன்படுத்தி கொள்கிறான். இதுல அதிகபட்சமான தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமாக வேலை செய்வாங்க, தன்னை பரிசுத்தம் செய்கிறது, தேவனுடைய விஷயத்துல ஈடுபடுறது, கர்த்தர் இயேசுப்பட்ட தியாகங்கள், அனுபவங்கள், இது எல்லாமே தியானிக்கிறது ரொம்ப அதிகபட்சமாக இருக்கும். இந்த சந்தர்ப்பத்தை சாத்தான் என்ன பண்றான்னா ரொம்ப பயன்படுத்தி கொள்றான். அதுக்காக தான் அதிகபட்சமான சோதனைகள் இந்த காலகட்டத்துல வருகிறதாக காணப்படுகிறோம். சரி, நம்ம பாடத்துக்கு நம்ம போயிடலாம். தேவனுடைய ஜனங்களா இருக்கிற இந்த சுவிசேஷ காலத்துல ஒரு விசேஷமான ஒரு அழைப்புக்குள்ள நம்ம இருக்கிறோம். கரெக்டுங்களா? நம்மளுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற அழைப்பு ஒரு விசேஷமானது தானே. இந்த அழைப்பு எப்பாவது உணர்ந்து பார்த்துருக்கீங்களா? ரொம்ப விசேஷமான ஒரு அழைப்பு. இது எப்படியாப்பட்ட ஒரு அழைப்புனா, இது பூமிக்குரிய ஒரு அழைப்பு அல்ல, இது பரலோக அழைப்பு இல்லைங்களா? தேவன் இருக்கிற ஒரு ஸ்தலத்துக்கு விசேஷ விதமாக நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அழைப்பா இருக்குது.
ஸோ இந்த ஒரு அழைப்புல கூட அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, எதுக்காக இதனுடைய அழைப்பின் நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம சிந்தித்து பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, இந்த அழைப்பின் நோக்கமே கனம், மகிமை, அழியாமை பங்கடைக்குவதற்காகவே நம்மளுக்கு என்ன பண்ணிக்கிறது, இந்த விசேஷமான ஒரு அழைப்பு நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. சரி, இந்த ஒரு அழைப்பு தான் முடிவா? இந்த அழைப்பு தான் முடிவா அப்படின்னா, இந்த அழைப்பு வந்து முடிவு கிடையாது. இது நம்மளுக்கு என்ன பண்ணிக்கிற இன்விடேஷன் கொடுத்துருக்கிறாரு. இதன் இடைப்பட்ட நாள் நடுவுல நம்ம செய்யற பத்தியா, நம்ம கிரிகை செய்ய பத்தியா, அதுதான் என்ன இருக்குதுங்களா, ரொம்ப விசேஷித்தமாக காணப்படுகிறது. அப்படின்னா இந்த அழைப்பு வந்துட்டு முடிவு கிடையாது என்ன நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா இந்த ஒரு அழைப்புல சில திட்டவட்டமான நிபந்தனைகள் இருக்குது. இதை நிறைவேற்ற வேண்டும் என்றால், இதை கை கொள்ள வேண்டும் என்றால், நம்மளுக்கு பலவிதமான சோதனைகள் நம்மளை தாக்கக்கூடியதாக கூட இருக்குது. எப்போ இந்த நிபந்தனைகளை நம்ம கை கொள்ளும் போது, அதை நிறைவேற்றும் போது நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னா, பலவிதமான சோதனைகள் நம்ம என்ன பண்ணுதுங்களா, தாக்கக்கூடியதாக இருக்குது. இதன் நடுவுல தான் நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னா, பல பாடுகள், உபத்திரவங்கள், சிரமங்கள், இதெல்லாம் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த ஒரு பஸ்கா காலத்துல நம்மளுக்கு நடக்கக்கூடியதாக இருக்குது. சரி, இந்த ஒரு அனுசரிப்பு ஒவ்வொரு வருஷமாக நம்ம என்ன பண்றோம், நம்ம அனுசரிக்கிறோமா இல்லையா? ஒவ்வொரு வருஷமாக இதை அனுசரிக்கிறோம். ஒவ்வொரு வருஷத்துக்கு அப்படின்னா ஒரு வருடத்துக்கு இன்னொரு வருடம் அதுல ஒரு வெளிச்சத்தை நம்ம காண்கிறோமா? போன வருஷத்துக்குன்னா இந்த வருஷம் ஒரு புதிதான ஒரு வெளிச்சம், ஒரு தெளிவு, ஒரு அறிவு, இதை நம்ம பெறுறோமா? போன வருஷத்துக்குன்னா இந்த வருஷம் அது பங்கெடுத்த பிற்பாடு ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம கடந்து செல்றோமா? கண்டிப்பா இந்த அனுபவத்தை உணர்ந்து பார்த்திருக்கீங்களா? கண்டிப்பா இதை நான் உணர்ந்து பார்த்திருக்கேன். போன வருஷத்துக்குன்னா இந்த வருஷம் அந்த அப்பத்தில பானத்துல நம்ம பங்கு பெறுகிற அந்த ஒரு விசேஷித்தமான அந்த ஒரு விஷயத்துல ஒரு தெளிவு, இன்னுமாக அதிகமாக ஒரு வெளிச்சம் என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு தேவன் என்ன பண்றா உணர்த்துறாரு. அதிகமான ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணோம்னா கடந்து செல்றோம். கண்டிப்பா இது ஒவ்வொரு வருடமும் நம்ம என்ன பண்ணோம்னா உணர்ந்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். சரி, இதன் வழியாக நம்மளுக்கு பலவிதமான ஒரு படிப்பினை நம்ம கற்றுக்கொள்கிறார். எப்படி இந்த பலவிதமான உபத்திரவங்கள், சிரமங்கள், கஷ்டங்கள் இதெல்லாம் நம்மளுக்கு வருது. இதன் வழியாக தான் தேவன் என்ன நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ஒரு நீதி, அவருடைய அன்பு, கீழ்ப்படிதல், இது எல்லாமே நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். கண்டிப்பா இந்த சோதனை நம்மளுக்கு இல்லாம சில படிப்பினைகளை நம்ம என்ன பண்ண முடியாதுங்க, நம்ம கற்றுக்கொள்ளவே முடியாது. அப்படின்னா இந்த நீதி, அன்பு, கீழ்ப்படுதல், இதன் வழியாக நம்மளுக்கு அநேக விஷயங்களை நம்ம என்ன பண்றோம்னா நம்ம கற்றுக்கொள்கிறோம். கர்த்தர் இயேசு கூட நம்ம பார்க்கிறோம். அவர் சொல்றாரு, பட்ட பாடுகளின் நான் என்ன பண்ணிட்டேன், கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா பட்ட பாடு அப்படின்னு சொல்லும் போது நம்ம எங்கிருந்து எடுத்துக்கலாம், இதை எங்கிருந்து எடுத்தா நல்லா இருக்கும்? இது கெஸ்டவேனை தொடங்கி சிலுவை முட்டை நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னா அங்கிருந்து கிடையாது. அவரை பட்ட பாடு எங்கன்னு பார்த்தீங்கன்னா, எப்போ பிள்ளைகள் ரத்த மாம்ச உடையவர்களாகி இருக்க அவரும் நம்மை போல ரத்த மாம்ச உடையவராய் அந்த ஒரு அவதாரத்தை எடுத்தார் இல்லைங்களா, அப்பத்துல இருந்தே அவருக்கு என்ன ஆச்சுன்னா பாடுகள், உபத்திரங்கள் ஆச்சு. 2ஆம் மாதமாக கர்த்தர் இயேசு வந்தாரு இல்லைங்களா? கண்டிப்பா இல்லைங்களா? அப்படின்னா 2ஆம் மாதமாக அவர் வந்தாருன்னா அவருடைய சரீரம் எப்படிப்பட்ட ஒரு சரீரம்? பரிபூர்ணமான ஒரு சரீரம் இல்லைங்களா? ஒரு பரிபூர்ணமான ஒரு சரீரம் எங்க இருந்தா நல்லா இருக்கும்? எங்க இருந்தா நல்லா இருக்கும்? பரலோகத்திற்கு வாய்ப்பு இல்லை. ரத்த மாம்சம் பரலோகத்துல என்ன ஆகாதுங்க, பிரவேசிக்காது. இந்த பரிபூர்ணமான இந்த சரீரம் இந்த 2ஆம் மாதம் எந்த இடத்துல இருந்தா கரெக்டா இருக்கும், பொருத்தமாக இருக்கும்? ஏதேன் தோட்டத்துல இருந்தா அது பொருத்தமாக இருக்கும். கரெக்டுங்களா? அந்த ஒரு சரீரம் ஏதேன் தோட்டம் தேவன் படைக்கும் போது அந்த ஏதேன் தோட்டம் எப்படி இருந்ததோ அந்த இடத்துல அவர் இருந்திருந்தா அது அருமையாக இருந்திருக்கும். ஆனா இந்த ஒரு பரிபூர்ணமான ஒரு சரீரம் எங்க வந்திருக்குது? ஒரு தாழ்வான இடத்துல வந்திருக்குது. மனிதர்கள் சீர்குலைந்த ஒரு நிலைமையில இருக்குது. இயற்கை சீற்றங்கள் சீர்குலைந்த ஒரு நிலைமையில இருக்குது. பாவிகள் மத்தியில ஒரு பரிபூர்ணமான மனுஷன், நீதியான ஒரு மனுஷன் என்ன பண்ணனா அது நடுவுல வாழ்றாரு. அப்படி வாழும்போது அவருக்கு எவ்வளவு சிரமங்கள் இருந்திருக்கும், எவ்வளவு கஷ்டங்கள் இருந்திருக்கும் இல்லைங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பார்க்குறப்போ ஒரு நல்ல சிறந்த ஒரு லக்ஸுரியான ஒரு பணக்காரர் ஒரு ஏழையான ஒரு குடிசையில வாழனா எவ்வளவு சிரமங்கள் இருக்கும்.
அந்த மாதிரி நம்ம கர்த்தர் இயேசு நம்ம நடுவுல பாவிகள் மத்தியில இல்லைங்களா இந்த இடத்துல அவர் வாழ்றாரு. அப்படின்னா அவருடைய பாடுகள் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா, எப்போ பூமியில வந்தாரோ அப்பத்துல இருந்தே அவருடைய பாடுகள் உபத்திரங்கள் என்ன ஆயிடுச்சுங்க, ஆரம்பமானது என்ன நம்ம பாக்குறோம். அதனாலதான் கர்த்தர் இயேசு சொல்லிட்டாரு, பட்ட பாடுகளினால நான் என்ன பண்ணிட்டேன், கீழ்ப்படுதலை நான் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா இந்த ஒரு சோதனை நம்மளுக்கு என்னத்தை கற்றுக் கொடுக்குதுன்னா, சில படிப்பினைகளை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியதாக காணப்படுது என்று நம்ம பார்க்கிறோம். சரி, உங்களுக்கு எல்லாருக்குமே சோதனை வந்திருக்குதா? சோதனை அனுபவிச்சு இருக்கிறீங்களா? அனுபவிச்சு யாருமே சொல்ல முடியாது எனக்கு சோதனை வரலன்னு யாருன்னா இருக்கிறீங்களா? கண்டிப்பா இந்த சோதனை எல்லாருக்குமே வரக்கூடியதா இருக்குது. அப்படின்னா ஒரு விஷயத்த நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா இந்த சோதனை நம்மளுக்கு வரும் இல்லைங்களா? அந்த ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். சரி, தேவன் நம்மளை சோதிக்கிறாரா? தேவன் நம்மளை சோதிக்கிறாரா இல்லையா? தேவன் நம்மளை சோதிக்கிறார். ஏன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு பதில் எங்க கிடைக்குதுன்னா, ஆபிரகாம் என்ன பண்ணாருங்க, சோதித்தார் இல்லைங்களா? ஆபிரகாம் அவர் சோதித்தார். அப்படின்னா ஒரு வசனம் நம்ம வாசிக்கலாம். யாக்கோப்பு 1:13 வசனம். யாக்கோப்பு 1:13. யாக்கோப்பு 1:13 வசனம். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லான் இருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அப்ப எப்படி நம்ம முதல்ல பார்த்தோம், தேவன் சோதிக்கிறாருன்னா சோதிக்கிறாரு இல்லைங்களா? ஆனா இந்த இடத்துல பார்க்கும்போது யாக்கோப்பு 1:13 நம்ம வாசிக்கிறோம், சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாது இருப்பனாக, தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, ஒருவனையும் சோதிக்கிறவர் அல்ல அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்ப எப்படி நம்ம இதை புரிஞ்சுக்கிறது? அவரை நேசிக்கிறவங்களுக்கு அவர் சோதிக்கிறாரா? வழி நடத்துறாரு இல்லைங்களா? அப்படின்னா தேவன் என்ன பண்ணா சோதிக்கிறாரு. சரி, அப்படின்னா இந்த ஒரு சோதனை நம்மளுக்கு எப்படி வருது? ஃபர்ஸ்ட் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். இந்த சோதனை நம்மளுக்கு எப்படி வருது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வசனம் அதிலே 14 வசனம் வாசிக்கலாம். 14. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு எப்படி சோதனை வருதான்? அவனவன் தன் தன் சுய இச்சையினால இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கிறான். இச்சையானது கர்ப்பத்தரித்து என்ன பண்ணுதுங்களா, பாவத்தை பிரிக்குது. அப்படின்னா அவனுடைய இச்சையினால என்ன பண்றாருங்க, அந்த சோதனைக்குள்ள என்ன ஆகுறாருன்னா ஆளாகிறாரு அவரு என்ன நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா இந்த ஒரு இச்சை என்ன ஒரு கயிறு இழுக்கப்பட்டு எதுல விழுறாரு, அவரு பாவத்துல விழுறாரு. அப்படின்னா இவரா என்ன பண்றாரு, சோதிக்கப்படுகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா தேவன் நம்மளை சோதிக்கிறார் என்று நம்ம பார்க்கும்போது தேவன் எப்படி சோதிக்கிறாரு? தேவன் வந்துட்டு நம்மள என்ன பண்றாருன்னா, இந்த சோதனை என்ன நம்ம பார்க்கும்போது தேவன் எப்படி சோதிக்கிறாருன்னா, நம்மள வந்துட்டு பாவத்துல விழுற மாதிரி தேவன் என்ன பண்றது இல்ல, சோதிக்கிறவர் அல்ல. அப்படின்னா தேவன் நம்மள சோதிக்கிறாருன்னா எப்படி, எந்த நிலைமையில அவர் சோதிக்கிறாரு? எந்த நிலைமையில சொல்ல முடியுமா? எந்த நிலைமையில பார்த்து தேவன் நம்மளை சோதிக்கிறாரு? சரி, சாத்தான் எந்த நிலைமையை பார்த்து சாத்தான் சோதிக்கிறான்? நம்முடைய பலவீனங்களை பார்த்து சாத்தான் என்ன பண்றாருங்க, சோதிக்கிறாரு. காரணம் ஏன் பலவீனங்களை பார்த்து நம்மளை சோதிக்கிறாரு? அப்பதான் இவரை என்ன பண்ணலாம், இந்த வழியிலிருந்து அகற்றலாம், இவரை கீழே விழ வைக்கலாம். அப்படின்னா அவங்களுடைய பலவீனங்களை பார்த்து சாத்தான் சோதிக்கிறாரு. ஆனா தேவன் எப்படி சோதிக்கிறாரு? தேவன் எப்படி சோதிக்கிறாருன்னா பலத்துல சோதிக்கிறார், அவ்வளவுதான். சாத்தான் பலவீனத்துல சோதிக்கிறான், தேவன் பலத்துல சோதிக்கிறார். எப்படி பலத்துல சோதிக்கிறாரு? தேவன் அதிகபட்சமாக என்ன பண்ண சத்தியத்தை கொடுக்கிறாரு, வழி நடத்துறாரு, அதிக உண்மைகளையும் அதிக வெளிச்சங்களையும் வெளிப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துல அவரு என்ன பண்றாருன்னா சில விஷயங்களை அவர் கத்துக்கிறார். அந்த டைம்ல என்ன பண்றாருங்க, அவரு தேவனை சோதிக்கிறார். அந்த மாதிரிதான் ஆபிரகாம் என்ன பண்ணாருங்க, சோதித்தார். அவருடைய விசுவாசம் அதிகபட்சமாக தேவன் மேல வச்சிருந்தார். அந்த விசுவாசத்தை இன்னும் அதிகப்படுத்தணும், அது உறுதியாக்கணும், அது ஸ்ட்ராங் ஆக்கணும். தேவன் என்ன பண்றாருங்க, ஒரு சோதனை கொடுக்கிறார்.
அதே மாதிரிதான் நம்மளுக்கு தேவன் சோதனை கொடுத்தாக்கா நம்முடைய பலத்துல கொடுக்கிறாரு. நம்மள கீழே வீழ வைக்கணும்னு கொடுக்கறதுல நம்ம பலத்துல கொடுத்து நம்மள என்ன பண்றாருங்க, இன்னும் ஒரு படி நம்மள முன்னாடி கொண்டு வரார் என்ன நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா இதுல நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறோம், தேவன் வந்துட்டு பொல்லாங்கினால் என்ன பண்றதுல சோதிக்கிறவர் அல்ல. அப்படின்னா தேவன் நம்மள என்ன பண்றாருன்னா முன்னேற ஒரு படி உயர்த்த என்ன பண்றாருன்னா நம்மள என்ன பண்றாருன்னா சோதிக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா சாத்தான் வந்துட்டு நம்முடைய பலவீனத்துல என்ன பண்றாருன்னா சோதிக்கிறாரு, நம்மள கீழே விழ வைக்கணும் என்று என்ன பண்றாருங்க. இதுக்கு நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும்னா முக்கியமா நம்ம கர்த்தர் இயேசுக்கு நடந்த ஒரு சம்பவத்தை நம்ம பார்த்தாக்கா நம்மளுக்கு நல்லா புரிஞ்சிடும் இல்லைங்களா? அதை நம்ம வாசிக்கலாமா? வாசிங்க சிஸ்டர். சுயநலத்திற்கு ஏதுவான சோதனைகள். யோர்தானில் ஞானஸ்தானம் எடுத்த பின்பு கர்த்தர் எவ்விதமாய் சோதிக்கப்பட்டார் என்று நாம் கர்த்தருடைய வாழ்க்கையை பின்னோக்கி பார்க்கலாம். இல்லைங்க, வேற மாத்திட்டோம். பின்னோக்கி பார்க்கும்போது சோதிக்கப்பட்டார் என்று நாம் கர்த்தருடைய வாழ்க்கையை பின்னோக்கி பார்க்கும்போது நல்லா கவனிங்க. இப்போ பின்னோக்கி பார்க்கும்போது காணலாம், தேவன் அவருக்கு கொடுத்த வல்லமையை பயன்படுத்துவதே அவருக்கு வந்த சோதனைகளில் ஒன்றாகும். கல்லை அப்பமாக மாற்ற கட்டளையிட்டு உணவை உண்டாக்க தன்னிடம் உள்ள அற்புதமான வல்லமையை பயன்படுத்தும்படி எதிரியானவன் சோதனை கொடுத்தான். ஏற்கனவே பெரும் திரளான கூட்டத்திற்கு உணவை உருவாக்கி கொடுத்தது போலவும் தண்ணீரை ரசமாக மாற்றினது போலவும் இந்த காரியத்தை செய்யலிருக்கலாகாது. ஆனால் இந்த சமயத்தில் தன்னுடைய சொந்த பசியை ஆற்றுவதற்கு தன்னுடைய வல்லமையை பயன்படுத்துவது மறந்துவிட்டார். தன்னுடைய தியாகம் செய்யும் வேலையை தொடங்குவதற்காக அதற்கு ஆயத்தமாகும் விதத்தில் பிதாவின் மேல் அவருக்கு இருந்த அன்பின் பக்தியாகும். பக்தியையும் ஆவி ஜெபம் பண்ணவும் தேவனுடைய வார்த்தைகளை படிக்கவும் தியானிக்கவும் அவரை வனாந்தரத்துக்குள்ளே வழி நடத்தினது. அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசு பசியா இருக்கிறார். நம்ம நினைக்கிறோம் அவர் பசியா இருக்கிற டைம்ல என்ன பண்ண, அவர் சோதிச்சாக்கா அவர் என்ன பண்ணிடுவார், கீழே விளைவிச்சிருவாருன்னு நினைச்சிட்டு இருந்தோம். சாத்தனுடைய ஒரு உள்நோக்கம் என்ன தெரியுமுங்களா, தேவனுடைய வல்லமையை தவறாக பயன்படுத்தும்படி, அப்படின்னா அவருடைய சொந்தத்துக்கு பயன்படுத்தும்படி சாத்தன் என்ன பண்ணிக்கிறாருங்க, சோதனை பண்ணிக்கிறாரு. ஏற்கனவே அப்பத்தையும் திராட்சை ரசத்தை என்ன பண்ணிக்கிறாருங்க, அற்புதம் செய்திருக்கிற அந்த மாதிரி இவருக்கு வந்த இந்த சோதனையில சொந்த ஒரு விஷயத்துக்காக அந்த ஒரு பரிசுத்தாவியை இவர் பயன்படுத்திட்டோம் என்ற ஒரு சோதனை என்ன பண்ணாருங்க சாத்தான் கொடுக்கிறாரு. அப்படின்னா கர்த்தர் இயேசு தன்னுடைய சொந்தத்துக்காக அந்த வல்லமை என்ன பண்ணல, அவரு பயன்படுத்தவில்லை என்று நம்ம பார்க்கிறோம். அந்த மாதிரி நம்முடைய ஒரு சொந்த லாபத்திற்காக தேவனுடைய ஒரு வல்லமை என்ன பண்ணலன்னா நம்ம பயன்படுத்தக்கூடாது. எப்படி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா, நாம தேவனுடைய ஆவிக்குரிய ஒரு சலுகைகளை நம்முடைய சொந்த லாபத்துக்கு நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுங்க, நம்ம பயன்படுத்தக்கூடாது. அப்படின்னா தேவனுடைய ஆவிக்குரிய ஒரு சலுகைகளை எப்படி நம்ம சொந்த லாபத்துக்கு நம்ம பயன்படுத்த முடியும்? அவருடைய சலுகைகளை நம்ம எங்க காணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபை நடுவில் நம்ம காணலாம். தேவன் வைத்திருக்க சபைக்கு ஏற்பாடுகளை நம்ம பார்க்கலாம். சபைக்கு இருக்கிற அந்த ஏற்பாடுகள், அந்த ஒழுங்குமுறை விஷயத்துல நம்ம பார்க்கலாம். நிறைய ஏற்பாடுகள் இருக்குதா சபையில? எவ்வளவு ஏற்பாடு இருக்குதுன்னா நிறைய ஏற்பாடுகள் இருக்குது. இதன் நடுவுல அநேக ஒரு கூட்டங்கள், அநேக ஒரு பார்த்தீங்கன்னாக்கா கன்வென்ஷன்கள், இதெல்லாம் நடக்குது. இதன் நடுவுல ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு ஒரு ஏற்பாடு இருக்குது. இந்த ஏற்பாடுல நம்முடைய சொந்த லாபத்திற்காக அந்த சலுகைகளை நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்களா, பயன்படுத்தக்கூடாது. ஒருவேளை சபை வழிநடத்தக்கூடிய ஒரு விஷயத்துல தன்னுடைய விருப்பத்தையும் தனக்கு சாதகமாக சில விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அந்த டைம்ல கூட நம்ம என்ன பண்ணிவிடக்கூடாது,
நம்முடைய சொந்த லாபத்திற்கு நம்ம பயன்படுத்தக்கூடாது. ஒருவேளை இந்த சகோதரன் எனக்கு பிடிக்கல, ஆகையினால நான் என்ன பண்ண மாட்டேன், இதை அவர் கொடுக்க மாட்டேன். எனக்கு பிடித்தவர்களை மட்டும் நான் என்ன பண்ணுவேன், இந்த ஒரு விஷயத்த நான் கொடுப்பேன். என்னுடைய பிடித்தவர்கள் மட்டும் அது தப்போ சரியோ அவங்கள என்ன பண்ணுவேன், அங்கீகரிப்பேன். எனக்கு பிடிக்காதவர்களை நான் என்ன பண்ண மாட்டேன். இதெல்லாம் தேவனுடைய ஆவிக்குரிய ஒரு விஷயங்களை தன்னுடைய சொந்த லாபத்துக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இது செய்யக்கூடாது. கர்த்தர் இயேசு கூட தேவனுடைய ஒரு வல்லமையை தன்னுடைய சொந்த லாபத்துக்கு என்ன பண்ணலைங்களா, அவர் பயன்படுத்தவில்லை என்று நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா யாதொரு தனிப்பட்ட விதத்துல நம்முடைய ஒரு இருதயத்துல தவறான ஒரு விஷயங்களை நேசித்து அதை தவறு என்று அறிந்தோம் அதை தனக்காக பயன்படுத்தும் போது அது சொல்றாரு, அவனுக்குள் என்ன இல்லைங்களா, கிறிஸ்துவின் சிந்தை இல்லை, கிறிஸ்துவின் ஆவி இல்லை என்று நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா அவருக்குள்ள பொல்லாங்கினால் என்ன பண்றாரு, அவரு சோதிக்கப்பட்டு இருக்கிறார். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் தன்னுடைய இருதயத்துல தன்னுடைய மாம்சத்துக்கு ஏற்ற ஒரு சிந்தையா இருந்து என்ன விரும்புதோ அதுக்கு என்ன பண்றாருன்னா தன்னுடைய மனசை அவர் செலுத்துறாரு. அப்போ அவருக்குள்ள என்ன இல்லை, கிறிஸ்துவின் சிந்தை, கிறிஸ்துவின் ஆவி அவருக்குள்ள இல்லை என்று நம்ம பார்க்கணும். உதாரணத்துக்கு நம்ம பார்க்கும்போது யூதாஸ் கர்த்தர் இயேசு என்ன பண்றாருங்க, காட்டி கொடுக்க திட்டம் போட்டாரு. அவர் திட்டம் போட்டோம்னா அதுக்கு முன்னாடி அவருக்குள்ள யார் புகுந்தாருங்களா, சாத்தான் புகுந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அந்த மாதிரி ஒருவேளை நாம எல்லாரும் நம்முடைய மாம்சத்தின் ஆசையை ஒருவேளை நிறைவேற்ற நம்ம பார்த்தோம்னா, அதை நேசித்தோம்னா கண்டிப்பா நம்மளுக்குள்ள என்ன இல்லைங்களா, கிறிஸ்துவின் சிந்தை இல்லை என்று நம்ம பார்க்கிறோம். அதுக்குதான் நம்ம பார்க்கிறோம் இந்த ஒரு விஷயத்துல இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீங்கள் சோதனைக்கு ஆகாதபடிக்கு நீங்க என்ன பண்ணுங்களா, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்றாரு இல்லைங்களா. கண்டிப்பா சோதனை வரும் நம்மளுக்கு. இந்த சோதனைக்கு நம்ம என்ன ஆயிடக்கூடாதுங்களா, ஆளாகாதபடிக்கு நம்ம என்ன பண்ணுமா, விழித்திருந்து ஜெபம் பண்ணுமா. அப்படின்னா சோதனை வந்துட்டு பாவமா, சோதனை பாவமா? கண்டிப்பா சோதனை பாவம் கிடையாது. சோதனைக்குள் நம்ம என்ன ஆயிடக்கூடாதுன்னா நம்ம ஆளாயிடக்கூடாது. அதுக்குதான் கர்த்தர் இயேசு நீங்கள் விழித்திருந்து என்ன பண்ணுங்க, ஜெபிங்கள் என்று சொல்றாரு. அப்படி பார்க்கும்போது யாக்கோபு கூட சொல்றாரு, நீங்கள் பலவிதமான சோதனையில் அகப்படும் போது அதை எப்படி நம்ம நினைக்கணுமா, நீங்கள் பலவிதமான சோதனையில் அகப்படும் போது நம்ம எப்படி நினைக்கணுமா, அது சந்தோஷமாக எண்ணுமா. நீங்கள் பலவிதமான சோதனையில் அகப்படும் போது அதை சந்தோஷமாக எண்ணுங்கள் என்று சொல்றாரு. வசனம் வாசிங்க, மத்தேயு 26:41. மத்தேயு 21:41 வசனம். அதற்கு அவர்கள் அந்த கொடியரை கொடுமையாய் அழித்து ஏற்ற கால 26:41ங்களா? மத்தேயு 26:41 வசனம். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். பாருங்க, இது நம்ம கர்த்தர் இயேசு சொல்லிட்ட ஒரு வசன பகுதி. அப்படின்னா யாக்கோபு சொல்றாரு, நீங்கள் பலவிதமான சோதனையில் அகப்படும் போது அதை என்ன பண்ணுங்க, மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள் என்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. இங்க பார்க்கும்போது கர்த்தர் இயேசு உங்களுக்கு சோதனை வரும், ஆனாலும் என்ன பண்ணுங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்றாரு. கண்டிப்பா நம்ம விழிப்புள்ளவர்களாக இருக்கணும். சோ விழிப்புக்கும் தூக்கத்துக்கும் வித்தியாசம் இருக்குதா? நம்ம தூங்கி இருக்கும் போது என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு என்ன ஆகாதுங்க, தெரியாது. என்ன கொலை நடக்குது, நம்மளுக்கு என்ன அநீதி நடக்குது, நம்மளுக்குள்ள என்ன லாசம் இருக்குது அப்படின்ட்டு நம்மளுக்கு என்ன ஆகுதுங்க, தெரியாது. ஆனா விழிப்பா இருந்தாக்கா ஒருவேளை நம்மளுக்கு என்னெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணிடலாம், நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்படின்னா நம்ம விழிப்புள்ளவர்களாக இருக்கணும். அப்படின்னா எதுல நம்ம விழிப்புள்ளவர்களாக இருக்கணும், விழிப்புள்ளவர்களாக இருக்கணும், ஒரு தெளிவு இருக்கணும். அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம எப்படி இருக்கணும்னாக்கா வேத வசனத்தை தெளிவாக என்ன பண்ணோம், தியானிக்கிற ஒரு விஷயத்துல, ஜபத்துல விஷயத்துல, சபை கூடுகிற விஷயத்துல, இந்த மாதிரி விஷயத்துல தேவனுடைய வசனங்களை தியானிக்கிற விஷயத்துல நம்ம எப்படி இருக்கணுமா, விழிப்புள்ளவர்களாக இருக்கணுமா. இந்த மாதிரி விஷயங்கள நம்ம என்ன பண்ணிட்டு கூடாது, தூங்கிடக்கூடாது. எப்போ நம்ம இதுல தூங்குறோமோ அப்போதான் அந்த சமயத்துல யார் பயன்படுத்தி கொள்ளுவார், சாத்தான் வந்து பயன்படுத்தி கொள்வார். அப்போ ஒரு விஷயத்த நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம விழிப்புள்ளவர்களாக இருக்கணும். அப்படின்னா எப்பவுமே சத்தியத்தை நம்ம என்ன பண்ணுமா, தியானிக்கிறவர்களாக,
ஜெபம் பண்ணவர்களாக, தேவனுடைய உறவில் இருக்கிறவர்களாக, சபை கூடுகையில எல்லா இடத்திலும் நம்ம என்ன பண்ணுமா, விழிப்புள்ளவர்களாக நம்ம இருக்கணும். அப்பதான் நம்ம என்ன பண்ணோம்னா, சாத்தானுடைய ஒரு வஞ்சகத்திலிருந்து, சாத்தானுடைய பொய்யான ஒரு விஷயத்திலிருந்து நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம தப்பிக்க முடியும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு போர்க்களம் இருக்குதுன்னு வச்சுங்க. போர்க்களத்துல நீங்க சேவகரா நின்னுக்கிறீங்க. அந்த இடத்துல வந்துட்டு நீங்க விழிப்புள்ளவர்களாக இருப்பீங்களா இல்ல தூங்கிட்டு இருப்பீங்களா? ஏன் சொல்லுங்க, ஏன் ஏன் விழிப்புள்ளவர்களாக இருக்கிறீங்க? யுத்தத்துல இருக்கிறீங்க. எந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு ஆபத்து வரும்னு சொல்ல முடியாது. எந்த இடத்துல எதிரிகள் நம்மளை தாக்குவாங்கோ, எந்த இடத்துல இருந்து அந்த ஈட்டி நம்மளை பாய்வாங்கோ, அந்த கத்தி நம்ம எந்த இடத்துல நம்மளுக்கு விழுன்றது நம்மளுக்கு என்ன ஆகுது. ஆனா எவ்வளவு ஒரு ஜாக்கிரதையாக கண்ணை ஓபன் பண்ணி நம்ம எப்படி காத்துட்டு இருப்போம்னா, ரொம்ப பயங்கரமா நம்ம நின்றுட்டு இருப்போம். எந்த இடத்துல நம்மளுக்கு ஆபத்து வரும்னு தெரியாது. அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம இருப்போம். அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுமா, நம்முடைய ஆவிக்குரிய விஷயத்துல விழிப்புள்ளவர்களாக நம்ம என்ன பண்ணுமா, நம்ம ஜெபிக்கணும். அப்பதான் இந்த சோதனையில இருந்து நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம தப்பிக்க முடியும் என்று நம்ம பார்க்கணும். அப்படி நம்ம பார்க்கும்போது சீசர்களுக்கும் சோதனை வந்துச்சா? சோதனை வந்துச்சு இல்லைங்களா? சீசர்கள் சில பேர் என்ன பண்ணிட்டாங்க, அவரை விட்டுட்டு தனியா விட்டுட்டு போயிட்டாங்க. என்ன பாத்தீங்கன்னாக்கா, யூதாஸ் என்ன பண்ணிட்டாரு, காட்டி கொடுத்தாரு. பேதர் என்ன பண்ணிட்டாரு, மறுதளிச்சிட்டாரு. அவங்களுக்கு என்ன வந்திருக்குது, சோதனை வந்திருக்குது. நம்ம கர்த்தர் இயேசுக்கு சோதனை வந்துச்சுங்களா? அவரு கூட வந்துச்சு இல்லைங்களா? அப்படின்னா நீங்கள் பலவிதமான சோதனையில் அகப்படும் போது, சோதனை கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே வரும். இதுல யாரு இந்த சோதனையில் அகப்பட்டது? சீசருக்கும் சோதனை வந்துச்சு, கர்த்தர் இயேசுக்கும் சோதனை வந்துச்சு. இந்த சோதனையில யார் அகப்பட்டது? இயேசு கிறிஸ்து அகப்பட்டாரா? இயேசு கிறிஸ்து அகப்படல. அப்ப யார் அகப்பட்டது? இதுல இந்த சோதனைக்குள் ஆளானது யாரு? பேதுரும் யூதாசும் என்ன பண்ணாங்க, அந்த சோதனை சிஷ்யர்கள் தான் அந்த சோதனைக்குள் ஆளாயிட்டாங்க. கண்டிப்பா சோதனை நம்மளுக்கு வரும், நல்லா புரிஞ்சுக்குவோம். சோதனை நம்மளுக்கு வரும். அந்த சோதனைக்குள் நம்ம என்ன ஆயிடக்கூடாது, ஆளாயிடக்கூடாது. அந்த சோதனை நம்மளை என்ன பண்ணிடக்கூடாது, வழி நடத்தக்கூடாது. அந்த சோதனை வந்துட்டு நம்மள என்ன பண்ணிடக்கூடாது, இட்டுன்னு போயிட்டு கூடாது. அந்த மாதிரிதான் இவங்க என்ன ஆயிட்டாங்க, சோதனைக்குள் ஆளாயிட்டாங்க. யாரு? யூதாசும் பேதுருவும் பாத்தீங்கன்னா அது சோதனைக்குள் ஆளாயிட்டாங்க. கர்த்தர் இயேசு சொல்றாரு, நானும் உனக்காக என்ன பண்ணிருக்கிறேன், வேண்டிக் கொள்கிறேன் அப்படி சொல்றாரு. நீ குணப்பட்ட பின்மை உன் சீசர் உன் சிநேகிதரை என்ன பண்ண, திடப்படுத்து அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா? அப்படின்னா கர்த்தர் இயேசு சோதனைக்குள் என்ன ஆகல, ஆள் ஆகல. அவருக்கு ஒரு சோதனை வந்துச்சு. அந்த சோதனை என்ன பண்றாருங்க, அவர் தாங்கி அதுல அவர் ஜெயிச்சாரு. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த சோதனையில அவங்க விழுந்துட்டாங்க என்ன நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? அதனால நம்ம பாக்குறோம், இப்படியாப்பட்ட ஒரு சோதனையில நம்ம பார்க்கும்போது சாதாரணமாக இந்த ஒரு சோதனை வந்துட்டு நம்ம சாதாரணமாக நம்ம இருக்கிறோம். நம்ம என்ன பண்றோம், சபைக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கிறோம், குடும்பம் நல்லா நடந்துட்டு இருக்குது. இந்த சோதனை எப்படி வரும்னா, அது சடனா வரும். நம்மளுக்கு சொல்லிட்டு வருமா இந்த சோதனை? கண்டிப்பா எந்த வகையில வரும்ட்டு இந்த சோதனை நம்மளுக்கு தெரியாது, எப்படியானா வரும். அந்த மாதிரிதான் யோபுக்கு என்ன ஆயிடுச்சுங்க, நல்லா என்ன பண்ணிட்டு இருந்தாருங்க, தேவனுக்கு பலி செலுத்திருந்தாரு, உண்மையா இருந்தாரு, யதார்த்தமாக இருந்தாரு, பயபக்தியா வாழ்ந்தாரு, உத்தமனாக வாழ்ந்தாரு, தேவனுடைய வாயில ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டாரு. சடனா ஒரு சோதனை வந்துச்சு, என்ன ஆயிடுச்சுங்க, அவருடைய பிள்ளைகள் போனாங்க, ஆடு மாடு போச்சு, ஒட்டுமொத்தமா எல்லாமே போச்சு. தன் சரீரத்துல என்ன ஆச்சுங்க, வியாதி வந்துச்சு. சடனா என்ன ஆச்சுன்னா, இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை அவருக்கு நேரிட்டது என்ன நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையில கூட நம்மளுக்கு எந்த வகையில இந்த சோதனை வரும்னு சொல்ல முடியாது. ஒரு சகோதரி மூலமாக கூட இந்த சோதனை நம்மளுக்கு வரலாம், இல்லைன்னா மனைவி மூலம் வரலாம், இல்ல கணவன் மூலமாக கூட இந்த ஒரு சோதனை வரலாம். ஆனா இந்த சோதனை நம்மளுக்கு கண்டிப்பா இந்த சோதனை நமக்கு வருகிறது. சரி, இந்த சோதனை நமக்கு எதுக்காக வருது என்று நம்ம பார்க்கும்போது, நம்ம முதல்ல பார்த்தோம், நம்முடைய ஒரு வளர்ச்சிக்கு இந்த சோதனை வருது. சரி, தேவன் இதை எதுக்கு அனுமதிக்கிறாரு? தேவன் இந்த சோதனை நம்மளை காப்பாற்ற முடியாதா? அவருக்கு அந்த ஒரு வல்லமை இருக்குதா இல்லையா? கண்டிப்பா தேவனுக்கு என்ன இருக்குதுங்க, வல்லமை இருக்குது இல்லைங்களா? இந்த சோதனை இருந்து காப்பாற்ற முடியும். ஆனா தேவன் காப்பாற்றுவாரா? இந்த சோதனை இருந்து தேவன் காப்பாற்றுவாரா? தேவன் எப்படி வழி நடத்துவாருன்னா, தேவன்கிட்ட உடன்படிக்கை பண்ணிட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த ஒரு சோதனையை தேவன் அனுமதிக்கிறார். எதுக்கு அனுமதிக்கிறாருன்னாக்கா, அவங்க முன்னேற்றத்துக்காக என்ன பண்ணாருங்க, இந்த சோதனையை
அனுமதிக்கிறார். அவங்களுடைய வளர்ச்சி நிலைமையை அதிகரிக்க என்ன பண்றா இந்த சோதனையை அனுமதிக்கிறார். ஸோ இந்த ஒரு பரீட்சை, இந்த ஒரு சோதனையை அவங்க என்ன பண்ணனாக்கா நிரூபித்து காண்பிக்க வேண்டும். எதுல? இங்க உண்மையா தேவனை அன்பு செலுத்துறாங்களா, இங்க உண்மையான ஒரு வாழ்க்கை வாழ்றாங்களா, கிறிஸ்துவின் வாழ்க்கை, அதை யார் நிரூபித்து காண்பிக்கணும்? நம்மளுக்கு வரைக்கும் அந்த சோதனையில நம்ம நிரூபித்து காண்பிக்கணும். அதுக்காகவே தேவன் என்ன பண்ணனா இந்த சோதனையை அனுமதிக்கிறார். உண்மையில தேவனை நம்பிதான் நம்ம வாழ்ந்து இருக்கிறோமா அன்றதை நிரூபித்து காட்ட நம்மளுக்கு இந்த சோதனை தேவன் என்ன பண்றனா அனுமதிக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். எந்த அளவுக்கு தேவன் மேல நம்மளுடைய அன்பு, தேவன் மேல எந்த அளவுக்கு நம்ம அன்பு வச்சிருக்கிறோம், இல்ல இந்த சரீரத்தின் மேல அன்பு வச்சிருக்கிறோமா, இல்ல மற்ற ஜனங்கள் மேல நம்ம அன்பு வச்சிருக்கிறோமா, இல்ல உலகத்தின் மேல நம்ம அன்பு இருக்குதா, இதை சோதிக்கவே என்ன பண்றனா தேவன் இந்த ஒரு சோதனையை அனுமதிக்கிறார். அப்படின்னா இந்த சோதனையை அனுமதிட்டு அவர் அப்படியே விட்டுறாரா? தேவன் அப்படியே என்ன பண்றது இல்ல, இந்த சோதனையை அனுபவித்து அப்படியே விட்டுறது இல்ல. அது கூடவே என்ன பண்ணனா அவருடைய ஒரு அரவணைப்பு நீங்க சிந்தித்து பார்க்கலாம், அவருடைய வழி நடத்துதல் நீங்கள் சிந்தித்து பார்க்கலாம். அந்த சோதனை கஷ்டம் வந்துட்டு இருக்கோம், உபத்திரவம் இருக்கும், ஆனாலும் அது நடுவுல அவருடைய வழி நடத்துதல் இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப சிறந்ததாக இருக்கும். அது யாரெல்லாம் உணர்ந்து பாக்குறீங்களோ அது அவங்களுக்கு தான் தெரியும். உதாரணத்துக்கு இதை புரிஞ்சுக்கணும்னாக்கா இஸ்ரேல் ஜனங்க தன்னுடைய சொந்த ஜனமா என்ன பண்ணிட்டார் தேவனு தெரிஞ்சுக்கினாரு இல்லைங்களா. அவங்களுடைய வழி நடத்த விதானம் பாத்தீங்கன்னா சிவந்த சமுத்திரத்தை என்ன பண்ணாருங்க ரெண்டாக பிழிந்தாரு. அவங்களுக்கு வருஷம் என்ன ஆகல, தேயில இல்ல இல்லைங்களா, கிளியில அவங்க செருப்பினா ஆகல, தேயில அவங்களுக்கு அக்னிஸ்தமும் மேகஸ்தமும் கொடுத்து அவங்களை என்ன பண்ணாருங்க வழி நடத்துறா. இந்த வழி நடத்தல் விஷயத்தை ராகாப் கேட்டு எவ்வளவு ஆச்சரியப்பட்டாங்க இல்லைங்களா, எவ்வளவு பேர் பயந்துட்டாங்க. தேவன் செஞ்ச அந்த ஒரு விஷயத்தை கேட்டு அந்நிய ஜனங்கள் எவ்வளவு பேர் பயந்துட்டாங்க. இந்த மாதிரி தேவனுடைய வழி நடத்துதல் நம்மளுக்கு இருக்கும். கண்டிப்பா நம்மளுக்கு சோதனை வரும். தேவன் இவங்களுக்கு சோதனை கொடுத்துட்டு அப்படியே தேவன் என்ன பண்ண மாட்டாரு, நின்றுட்டு பார்த்துட்டு இருக்க மாட்டாரு. அதன் நடுவுல அவருடைய வழி நடத்துதல் காணப்படும். ஸோ இது யாரு உணர்றாங்களோ கண்டிப்பா அவங்களுக்கு என்ன ஆகும்னா இப்படியாப்பட்ட ஒரு விஷயங்கள் அவங்களுக்கு நடக்கும் என நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா கர்த்தரை நேசிப்பவர்களுக்கு அந்த ராஜ்யத்துக்குரிய விஷயங்களை தியானிக்கிறவர்களுக்கு இந்த வழிநடத்தல் கிடைக்கும். ஒருவேளை நம்மை நாமே நேசிக்கிறவர்களாக இருந்தால், ராஜ்யத்துக்கு அடுத்த விஷயங்களை நம்ம நேசிக்கிறவர்களாக இருந்தால், விக்கிர ஆராதனைக்கு ஒப்பான சுயநலம், இச்சை, மாம்சம், பெருமை, புகழ்ச்சி இவைகளை நேசிக்கிறவர்களாக இருந்தால் கண்டிப்பா அவருடைய ஆசீர்வாதமான ஒரு வழி நடத்துதல் நம்மளுக்கு என்ன ஆகாதுங்க, நம்மளுக்கு கிடைக்காது என்று நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா இதுல அவர் பார்க்கிறாரு, தேவன் பார்க்கிறாரு, இவங்க எதுக்கு முதலிடம் கொடுக்குறாங்க, யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அன்றது தேவன் என்ன பண்றன்னா அவர் பார்க்கிறாரு. இது இன்னும் நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். கர்த்தர் இயேசுக்கு ஒரு விஷயம், ஒரு சம்பவம் நடக்குது இல்லைங்களா. ஏன்னா ஒரு விஷயம் நடக்குன்னா மார்த்தால் வெளியேற பெற்ற தைலத்தை என்ன பண்றாருங்க ஊற்றுறாங்களா இல்லையா. கண்டிப்பா அது வெளியேற பெற்றது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அந்த வெளியேற பெற்ற அந்த தைலத்தை என்ன பண்றாங்கன்னா அவருடைய சிரசின் மேல ஊற்றுறாங்க. அப்படின்னா இந்த இந்த வெளியேற பெற்ற அந்த தைலத்தை ஊற்றும் போது மற்ற சீஷர்கள் என்ன பண்ணாங்க, அது முறுமுறுக்கிறாங்க. இது முன்னொரு பரத்துக்கு என்ன பண்ணிக்கலாம், விட்டு இருக்கலாமே, தரித்திர கொடுத்துடலாமே, அவங்களுக்குள்ள என்ன ஆகுதுங்களா முறுமுறுக்குதல் உண்டாகுது. ஆனா இந்த ஸ்திரீ தனக்கு அவங்க வச்சிருக்கலாம், அது முன்னொரு பரம் என்று சொல்லப்பட்டிருக்குது இல்லைங்களா. அந்த முன்னொரு பரம் என்பது ஒரு வருஷத்துக்கான ஒரு கூலி. அது ஒரு வருஷமா அந்த ஸ்திரீ என்ன பண்ணிக்கிறது சேகரித்து வச்சிருக்கிறாங்க. அந்த ஒரு பணத்தை சர்வ சாதாரணமாக யார் தலைமையில ஊத்திட்டு இருக்காங்க, இயேசு கிறிஸ்து தலைமையில. ஏன் என்னத்த அவங்க பார்த்துட்டாங்க, இந்த ஸ்திரீ என்ன விஷயத்தை இவங்க பார்த்துட்டாங்க, அவ்வளவு விலையுயர்ந்த ஒரு தைலத்தை எடுத்துட்டு போய் அவர் தலைமையில ஊற்ற வேண்ட விஷயம் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தன் இருதயத்தில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, முக்கியத்துவத்தை உணர்ந்துட்டாங்க. அவருடைய போதனை இவங்க நல்லா என்ன பண்ணிக்கிறாங்க, கவனித்து வந்திருக்கிறாங்க. இவருடைய போதனையை கவனித்து இருக்கிறாங்க. இவருடைய ஒரு நன்மை செய்கிற விஷயத்தை என்ன பண்ணிக்கிறாங்க, கவனித்து இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல லாசருவை உயிரோட எழுப்பினத்தை என்ன பண்ணிக்கிறாங்க, பார்த்து இருக்கிறாங்க. கண்டிப்பா இவர் உண்மையில இவர் என்ன தேவனுடைய ஒரு வல்லமை இவர்கிட்ட இருக்குது, தேவனுடைய குமாரன் என்ற ஒரு உணர்வு யாரு கண்டுபிடிச்சிட்டாருன்னா இவங்க கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டிப்பா அந்த ஒரு வெளியேற பெற்ற ஒரு விஷயத்தை அவங்க என்ன பண்ணாங்கன்னா கொடுத்துட்டாங்க. தன்னுடைய தலைமயிரினால என்ன பண்றாங்க, அதை தொடைக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஸ்திரீகளுக்கு தலைமறைனால அதுதான் என்ன இருக்கு, ரொம்ப விசேஷமானது, ரொம்ப கனமானது. அப்படின்னா அந்த ஸ்திரீ என்ன நினைச்சிட்டாங்க, நான் ஒண்ணுமே இல்லை,
கிறிஸ்து அப்படின்னா இவர் முன்னாடி நான் ஒண்ணுமே இல்லை என்று தன்னைத்தானே என்ன பண்ணிட்டாங்க, இவர் தான் சிறந்தவர், இவர் தான் தேவனுடைய குமாரன் அப்படின்ட்டு என்ன பண்ணாங்கன்னா தன்னைத்தானே என்ன பண்ணிட்டாங்க, தாழ்த்திட்டா. இவருக்கு மிகிலானது எதுவுமே பெருசு கிடையாதுன்றது அந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க, காமிச்சிட்டாங்க. அந்த ஸ்திரீ இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில அந்த ஸ்திரீ கத்துக்கொண்ட அந்த விஷயம், இவர் நல்ல போதகர், நன்மையான காரியங்களை செய்கிறார், நற்செய்தி கொடுக்கிறார், மனுஷர் பேசுகிறது போல இவர் பேசல, இவருடைய வார்த்தைகள் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, இவர் தேவனுடைய குமாரன், இவருக்குள் தேவனுடைய வல்லமை இருக்கு, இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்களே. இந்த ஒரு புகழை என்ன பண்ண ஜனங்க மத்தியில அறிவிக்கணும். இந்த ஸ்திரீக்கு அறிவிக்க முடியல. ஆனாலும் இந்த ஸ்திரீனால என்ன முடியுமோ தன் வீட்டில என்ன பண்றாங்க, செய்யறாங்க. தன் வீட்டில அவரை என்ன பண்ண மகிமைப்படுத்துறாங்க. இந்த மாதிரி விசேஷத்தை ஒரு விஷயத்தை அவர் செய்தார். அது கர்த்தரே சொல்லிட்டாரு, இவள் தன்னால் இயன்றதை செய்தாள் அப்படின்னு சொல்றாரு. இதேதான் நாமளும் என்ன பண்ணுமா, நம்மளால முடிந்த இயன்றதை நம்ம என்ன பண்ணுமா, நம்ம செய்யணும் என்ன நம்ம பார்க்கணும். இவ்வளவு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை அந்த ஸ்திரீ என்ன பண்ணிட்டாங்கன்னா செஞ்சுட்டாங்க. இந்த மாதிரி முக்கியத்துவத்தை நம்ம யாருக்கு கொடுத்துன்னு இருக்கிறோம், அது நம்ம நல்லா நம்மை சோதித்து அறியணும். இந்த பஸ்கா காலத்துல நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துன்னு இருக்கிறோம், யாருக்கு முக்கியத்துவம் கொடுத்துன்னு இருக்கிறோம், தேவனுக்கு நம்ம கொடுத்துன்னு இருக்கிறோமா, நாமே சோதித்து அறியணும். கண்டிப்பா தேவனுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தா, கர்த்தர் இயேசு அந்த ஸ்திரீக்கு சொல்லிட்டாரு, இவள் செய்த காரியம் எங்கெல்லாம் சுவிசேஷம் வரையுதோ அங்கெல்லாம் என்ன ஆகும், பிரசங்கிக்கப்படும் என்று சொல்றார். ஆனா இன்னி வரைக்கும் நம்ம அந்த ஸ்திரீயை பத்தி நம்ம என்ன பண்றோம், ஸ்திரீகளுக்குள்ளே சிறந்தவர் என்ற நம்முடைய மூத்த சகோதரர் என்ன பண்ணணும், அது எழுதுறாரு. சிறந்த வேலையை இவங்க செஞ்சுட்டாங்க அப்படின்னு எழுதுறாரு. அப்படின்னா கண்டிப்பா நம்ம இந்த ஒரு முக்கியத்துவத்தை ரொம்ப அறியணும் என்ன நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா கர்த்தருக்கு நம்ம என்ன பண்ணணும், சில முதலிடல் நம்ம வைக்கணும் என்ன நம்ம பார்க்கிறோம். இந்த ஒரு விஷயத்துல நம்ம பார்க்கும்போது சில கர்த்தருக்கு நம்ம முதலிடம் கொடுக்கிற இந்த ஒரு அன்பு செலுத்துகிற விஷயத்துல நம்ம பார்த்தீங்கன்னா, இதுக்கு மாறாக நம்ம எப்படி செயல்படுத்துறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, சில பொருள்கள் நம்ம பார்க்குறோம். சில பொருட்கள் ஒரு பொருளுக்கு ஒரு தன்மை இருக்குது, கரெக்டுங்களா? ஒரு பொருளுக்கு ஒரு தன்மை இருக்குது. சில பொருள் கிளாஸ்னால என்ன பண்ணிருக்கோம், செய்யப்பட்டிருக்கோம். சில பொருள் பார்த்தீங்கன்னா மண்ணுனால செய்யப்பட்டிருக்கோம். சில பொருள் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கனமான ஒரு கல்லுனால ஒரு உலோகத்தினால என்ன பண்ணிருக்கோம், செய்யப்பட்டிருக்கு, இல்லைங்களா? கரெக்டுங்களா? இப்போ அந்த கிளாஸ் அதனால செய்யப்பட்ட ஒரு பொருள் நான் எடுத்து கீழே போட்டாலாம் என்ன ஆயிடும், ஒஞ்சிடும், கரெக்டுங்களா? அதே பொருள் ஒரு கல்லாக ஒரு உலகமாக இருக்கிற அந்த பொருளை எடுத்துட்டு நான் கீழே போட்டா என்ன ஆயிடாது, ஒடியுமா? ஒடியாது. அப்படின்னா சில பேருடைய ஒரு அந்த சுயநலத்தின் அந்த ஒரு உள்ள இருக்க மாம்சத்தின் விஷயங்கள் எப்படி வெளியாகுதுன்னா, சடனா என்ன ஆயிடும், கோவம் வந்துடும். ஏதோ ஒரு சின்ன விஷயம் தான், சடனா என்ன ஆயிடும், ஒரு கோவம் வந்துடும், சடனா இச்சை ஸ்டார்ட் ஆகும், சடனா ஒரு ஆசை வந்துடும். அது எதுக்கு கம்பேர் பண்ணலன்னா, கீழே விழுந்த ஒன்றிட பார்த்தீங்களா, அந்த கிளாஸ் கம்பேர் பண்ணலாம். அதே மாதிரி அது வலிமை நிறைந்த ஒரு பொருள் கீழே போட்டா ஒடியாம இருக்கு பார்த்தீங்களா, அவங்க எந்த நிலைமையில இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எவ்வளவுதான் அவங்களுக்கு உபத்திரம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் அவங்கள எவ்வளவுதான் டார்ச்சர் பண்ணாலும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா, அதிகபட்சமா கோவப்பட மாட்டாங்க, நிதானிப்பாங்க, தாழ்மையா இருப்பாங்க. இயேசு கிறிஸ்து காமிச்ச அந்த சாந்த குணத்தை என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க காமிப்பாங்க. எதுக்குமே ஆவேசப்பட மாட்டாங்க, ஆத்திரப்பட்டு வார்த்தைகளை என்ன பண்ண மாட்டாங்க, விட மாட்டாங்க. அப்படின்னா அவங்களுடைய ஒரு சரீரத்தின் அங்கத்துல ஒரு தெளிவை நம்ம என்ன பண்ணலாம், காண்பிக்கலாம், நம்ம பார்க்கலாம், இல்லைங்களா? அன்னைக்கு பார்க்கும்போது கர்த்தர் இயேசுக்கு நடந்த அந்த சம்பவங்களில எல்லாருமே ஆவேசப்பட்டு பேசுறாங்க, எல்லாரும் ஆவேசப்பட்டு பொய் சாட்சிகளை சொல்றாங்க, அவரை திட்டுறாங்க, வாரினால அடிக்கிறாங்க, துப்புறாங்க, இல்லைங்களா? இந்த மாதிரி எல்லாம் செயல்கள் எல்லாம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. கண்டிப்பா இந்த மாதிரி யாருக்கான ஒருத்தருக்கு நடந்தா அவருக்குள்ள என்ன ஆயிடும்னா ஒரு ஆவேசம், ஒரு கோபம், ஒரு எரிச்சல் வந்துடும், கண்டிப்பா வந்துடும் இது. ஆனா கர்த்தர் இயேசு நிதானமாக சாந்தமாக இருந்தார். அவரை கேள்வி மேல கேள்வி கேட்கும் போது கூட அவருடைய பதில் பார்த்தீங்கன்னாக்கா சாந்தமாக, அதுல ஒரு தெளிவு இருக்கும், ஒரு அர்த்தம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பதிலை என்ன பண்ணனா கர்த்தர் இயேசு வெளிப்படுத்தினார். ஆனா அந்த ஒரு குவாலிட்டி தான் நம்மளுக்குள்ள இருக்கணும். எப்படியாப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி, அந்த சோதனைகள் வந்தாலும் சரி, நம்ம கிட்ட காணப்பட வேண்டிய அந்த விஷயங்கள் ரொம்ப தெளிவாக காணப்படணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அந்த மரியாதை விலையேற பெற்ற அந்த தைலத்தை ஊற்றும் போது அந்த இடத்துல சில சம்பவங்கள் நம்ம பார்க்கும்போது அந்த ரீபிரிண்ட்ல அவர் சொல்றாரு, எல்லாருமே கூடினு இருக்காங்க,
எல்லாருமே கூடி இருக்கும்போது அந்த இடத்துல கர்த்தர் இயேசு எப்படி உருவாடி இருப்பாரு, எப்படி அவங்க மத்தியில பேசிட்டு இருப்பாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பிரதர் சொல்றாரு, இன்னைக்கு நம்ம பிரதர்ஸுங்கெல்லாம் நம்ம ஒன்னா கூடும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, நல்லா சிரிப்போம். ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரர் என்ன பண்ணுவாருங்க, ஒரு மாதிரி பேசுவாரு, ஒரு தாழ்த்தி பேசுவாரு. அதை பார்த்து 4 பேர் சகோதரர் சிரிப்பாங்க. இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு பேச்சுகள் வரும், சில வார்த்தைகள் வேற விதமாக கூட வரும். இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் நமக்குள்ள நடந்திருக்கு இல்லைங்களா? ஆனா கர்த்தர் இயேசு அப்படி பண்ணியிருக்க மாட்டாராம். அப்படி வார்த்தைகளில பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தெளிவு இருக்குமா, யாருடைய மனசு என்ன பண்ண புண்படுத்த மாட்டாராம். ஒரு தெளிவான வார்த்தையை அவர் பேசுவாராம். அடுத்து பார்த்தீங்கன்னா அவருடைய பிரசங்கம் வந்துட்டு ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா, ரொம்ப சந்தோஷமாக சில வார்த்தைகளை தெளிவாக அவங்க மக்கள் மத்தியில அவரு சொல்லியிருப்பாராம். இதை வந்து பிரதர் எழுதாரு. இது எப்படி நம்ம புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு வசனம் கூட என்ன பண்றாருன்னா கோட் பண்றாரு. நல்ல மனுஷனாகிய நல்ல பொக்கிஷத்தில் நல்லவர்களை என்ன பண்றாங்க எடுத்து காட்டுறார். இந்த வசனத்தை அவர் கோட் பண்றாரு. கர்த்தர் இயேசு இப்படிதான் என்ன பண்ணிருப்பாருங்க பேசி இருப்பாரு அப்படின்னு. இது புது சிருஷ்டிக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினைங்க. இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் இந்த ஒரு உணர்வுகளை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம ஒன்னா கூடும்போது கூட தேவையில்லாத பேச்சுகள், முரண்பாடான வார்த்தைகள், இது எதுவுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது. கர்த்தர் இயேசு அந்த இடத்துல அப்படியெல்லாம் பயன்படுத்தி இருக்க மாட்டாராம். இதெல்லாம் உணர்வு பூர்வமா யாரெல்லாம் சிந்திக்கிறாங்களோ கண்டிப்பா இதை என்ன பண்ணுவோம்னா தன்னுடைய ஒரு அனுபவத்துல இதை கற்றுக்கொள்வார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த சோதனை நம்மளுக்கு வருது. இந்த சோதனை நடல நம்ம பயபக்தியாக அன்பு, நீதி, கீழ்ப்படிதல் இது யாருக்கு நம்ம செலுத்துறோம் அன்றுதான் நமக்கான மிகப்பெரிய ஒரு படிப்பணியாக இருக்குது. இதுல விடாமுயற்சியோடு நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய ஆற்றல் செலுத்தி நம்ம தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இதுக்கு மாறாக எதெல்லாம் நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ கண்டிப்பா நம்மளுக்குள்ள என்ன இல்லைன்னா கிறிஸ்துவின் ஆவி இல்லை என்று நம்ம பார்க்கிறோம். கண்டிப்பா இந்த சோதனை வழியாக நம்ம கடந்து செல்லணும். அந்த மாதிரி தான் பக்தர்கள் அநேக பேர்கள் என்ன பண்ணா கடந்து சென்றார் இல்லைங்களா? எரேமியா நம்ம பார்க்கிறோம். எரேமியா தேவனுடைய ஒரு வசனத்தை அவர் என்ன பண்ணாரு, உபதேசம் பண்றாரு. சொல்றதுனால அவர் எடுத்துட்டு போயிட்டு எங்க போட்டுறாங்க, ஊழையான ஒரு சேற்றுல ஒரு இதுல போட்டுறாங்க. அதுல போட்டுட்டு பிறகு அவர் என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். அந்த இடத்துல தேவனை அவர் தூஷித்தாருன்னா கண்டிப்பா அவர் தூஷிக்கல. அந்த ஊழியான சேற்று அப்படின்னு பார்க்கும் தண்ணி நிறைய இருக்காது, பூச்சி இருக்கும், புழு இருக்கும், சரியான ஒரு காற்று சுவாசம் அந்த இடத்துல இருக்கிறாது. மண்ணெல்லாம் தண்ணி கலந்து என்ன இருக்கிறோம், ஒரு ஊழியான சேற்று இருக்கும், குடிக்கிறதுக்கு தண்ணி. எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரி, அந்த எரேமியா பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சோதனை அவருக்கு நடந்தது. ஆனாலும் தேவன் மேல ஒரு நம்பிக்கை அவர் என்ன பண்ணல, விட்டு கொடுக்கல. யாருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாருன்னா தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு. வசனம் வாசிங்க, எரேமியா 38:6 வசனம். எரேமியா 38:6 வசனம். அப்பொழுது அவர்கள் எரேமியாவை பிடித்து அவனை காவற்சாலையின் முற்றத்திலிருந்து அமிமெலேக்கின் குமாரனாகிய மல்கியாவினுடைய துறவிலே போட்டார்கள். எரேமியாவை கயிற்றினால் அதிலே இறக்கி விட்டார்கள். அந்த துறவிலே தண்ணீர் இல்லாமல் உளையாய் இருந்தது. அந்த உளையிலே எரேமியா அமிழ்ந்தான். பாத்தீங்களா, அந்த உளையில அமிழ்தான் சொல்லப்பட்டிருக்குது. அப்படின்னா அவர் உள்ள போய்க்கிற கயிற்றுனால என்ன பண்ணிக்கிறாங்க, அதை உள்ள விட்டுருக்க. அப்படின்னா எவ்வளவு ஒரு கஷ்டத்தை அவர் அனுபவித்திருக்கிறாருன்னு என்று பார்க்கிறோம். எதனால, தேவனுடைய வார்த்தையை இவர் சொன்னதுனால இவருக்கு வந்த என்ன இது சோதனை இல்லைங்களா? அந்த மாதிரி நம்மளுக்கு கூட சில எதிர்ப்புகள் வந்தாலும் சரி, நாம தேவனை விட்டு நம்ம என்ன ஆயிடக்கூடாது, விளையக்கூடாது. முதலிடம் யாருக்கு கொடுக்கணும்னா தேவனுக்கு தான் நம்ம கொடுக்கணும் என்று நம்ம பார்க்கிறோம். சரி, கண்டிப்பா இந்த சோதனைகள், இந்த பரீட்சைகள் நம்மளுக்கு கண்டிப்பா இன்றி அமையதாக இருக்குது. சரி, இந்த சோதனை வரும்போது வசனம் சொல்லுது, நீங்கள் பலவிதமான சோதனை அகப்படும் போது அது மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. கண்டிப்பா இதை வந்து நம்ம சந்தோஷமா எண்ண முடியுமா? சோதனை வந்துட்டுல, பிரச்சனை வந்துட்டு நம்மளால சந்தோஷம் இருக்க முடியுமா? அதுக்கு பதிலாக எப்படிதான் இருப்போம், நம்ம சோகமான ஒரு முகம் இல்லைங்களா, துக்கமான ஒரு முகம் இல்லைங்களா, ஏதோ இழந்து போன ஒரு முகம், இதுதான் நம்மளுக்கு காணப்படும். ஆனா இந்த இடத்துல நீங்கள் பலவிதமான சோதனை வரும்போது அது மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஸோ இந்த ஒரு நடுவில் நம்ம சந்தோஷமாக எப்படி நம்ம காமிக்க முடியும்? கண்டிப்பா நம்மளுக்கு சோதனை வந்துச்சுன்னா நம்ம எப்படி அதை சந்தோஷமாக வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
தேவனுடைய ஒரு சத்தியத்தை நம்ம தெளிவாக தியானித்தால் அவருடைய வாக்குத்தத்தம் நம்மளை என்ன பண்ணிடுமா, நம்மளை பலப்படுத்தி நம்ம முதல்ல பார்த்தாலே அது சோகமான இழப்பான இல்லைங்களா, இந்த முகம் இல்லாம அந்த வாக்கு தத்தங்கள் நம்மளை எப்படி பண்ணணும்னா நம்முடைய முகத்தை வெளிச்சமாக பண்ணுமா, மகிழ்ச்சியாக பண்ணுமா. அப்போ எப்போ நம்ம தேவனுடைய வசனத்தை தியானிக்கிறதுனால அவர் சொல்லிட்ட வாக்கு தத்தங்களை நம்ம என்ன பண்றோம், தியானிக்கிறோமோ அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த பலவிதமான விஷயத்துல சோதனையில சந்தோஷத்தை வெளிப்படுத்த முடியும். அப்படிதான் அநேக பக்தர்கள் அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணிக்கிறாங்க, வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. அவங்களுக்கும் நிறைய பாடுகள் வந்தோம், அந்த பாடுகள் நடுவுல என்ன பண்ணிக்கிறாங்க, பாட்டு பாடி இருக்கிறாங்க, தேவனை துதித்து இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருந்திருக்காங்க. அந்த மாதிரி தேவனுடைய ஒரு வாக்கு தத்தங்களை நம்ம என்ன பண்ணோம்னா தியானிக்கணும் இல்லைங்களா. சரி, சாத்தானுடைய ஒரு கண்ணில நம்ம விழக்கூடாதான். சாத்தானுடைய ஒரு கண்ணில விழாதபடிக்கு நம்ம தப்பித்து கொள்ளணும். எப்படி சாத்தானுடைய ஒரு கண்ணில இருந்து விழாதபடிக்கு நம்ம எப்படி தப்பிக்க முடியும்? கண்ணி வெடி வைக்கிறதே நம்மளுக்கு தெரியாது இல்லைங்களா. இராணுவத்துல வைப்பாங்க கண்ணி வெடி இல்லைங்களா, அது அவங்களுக்கு தெரியுமானாக்கா தெரியாது இல்லைங்களா. வேடன் வந்துட்டு பறவைக்கு ஒரு வலை விரிக்கிறாரு, அந்த பறவைக்கு தெரியுமா, தெரியாது. ஆனாலும் இந்த ஒரு விஷயத்தை தேவனுடைய பிள்ளைகளா இருக்க நாம எப்படி கண்டுபிடிக்கிறது இல்லைங்களா. சாத்தான் எவனை விழுங்கலாமோ என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, காத்துட்டு இருக்கிறாரு. அப்படின்னா இந்த கண்ணி வெடியில இருந்து நாம எப்படி தப்பிக்க முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நம்ம எப்போ இந்த சத்தியத்தை முதல்ல பார்த்த மாதிரி சத்தியத்தை நம்ம தெளிவாக தியானிக்கிறோமோ அப்ப அந்த கண்ணி வெடிகளை நம்ம என்ன பண்ணலாமா, நம்ம கண்டுபிடிக்கலாம். அந்த சத்தியத்தை நம்ம தியானிக்கலனா, அதை பத்தி நம்ம புரிஞ்சுக்கலனாக்கா கண்டிப்பா அந்த கண்ணி வெடி நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு தெரியாது. அப்படின்னா நம்ம இது எப்படி நம்ம தியானிக்கணும், உணர்வு பூர்வமா நம்ம என்ன பண்ணுமா, நம்ம தியானிக்கணுமா. அப்போ உணர்வு பூர்வமா நம்ம தியானிக்கிறது மூலமாக சாத்தானுடைய ஒரு கண்ணில இருந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம தப்பிக்கலாம். எப்போ நம்மளுக்குள்ள இந்த ஒரு உணர்வு விழிப்புணர்வு நம்மளுக்குள்ள இல்லையோ கண்டிப்பா அந்த கண்ணி வெடில இருந்து நம்ம என்ன பண்ண முடியாது, அதுல போய் நம்ம மாட்டிக்குவோம் இல்லைங்களா. இப்ப முதல்ல நம்ம வசனம் படிச்ச பாரு, சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா சாத்தானுடைய தந்திரங்கள் நம்மளுக்கு என்னவா இருக்குதுங்களா, நம்மளுக்கு தெரிஞ்சு இருக்குது. எதனால நம்மளுக்கு தெரியுது, ஏன் நம்மளுக்கு தெரியுது சாத்தானுடைய தந்திரங்கள்? தேவனுடைய ஒரு சத்தியத்தை நம்ம தியானிக்கிறதுனாலதான் சாத்தானுடைய தந்திரங்கள் நம்ம என்ன பண்றோம், நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா. அப்போதான் அந்த கண்ணி வெடியில இருந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா நம்ம தப்பிக்க முடியும். அப்படின்னா விழிப்புணர்வு நம்மளுக்கு என்ன வரும்னா ரொம்ப முக்கியமாக இருக்குது. அப்படின்னா நம்முடைய ஒரு உதாரணத்துக்கு நம்ம இது இதனுடைய சீரியஸ்னஸ் நம்ம புரிஞ்சுக்கணும்னாக்கா, இப்ப நம்முடைய சரீரம் இருக்குதுன்னு வச்சுக்கோ, நம்முடைய சரீரத்துல ஏதோ ஒரு மூலையில, இப்ப நம்ம காலையில நல்லா தூங்கிட்டோம், காலையில எழுந்த உடனே ஏதோ ஒரு மூலையில நம்ம சரீரத்துல ஒரு சின்னதா ஒரு பிம்பிள்ஸ் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா அது நம்மளுக்கு தெரியாம இருக்குமா, கண்டிப்பா இந்த சரீரத்துல போயிட்டு சொல்லும் இல்லைங்களா, சிந்தை போய் சொல்லும், கை போயிட்டு இந்த இடத்துல என்ன இருக்குது உனக்கு, இந்த இடத்துல ஒரு பிம்பிள்ஸ் வந்திருக்குது, உடனே அதை என்ன பண்ணும், கண்டுபிடிக்கும். இந்த சரீரம் வந்து அது கண்டுபிடிக்கும் இல்லைங்களா, சிந்தை வந்து சொல்லி கை போயிட்டு அது என்ன பண்ணும், அது சரி பண்ணும் என்று நம்ம பார்க்க. அந்த மாதிரி ஒரு உணர்வு நம்மளுக்கு இருக்கணுமா, அந்த மாதிரி ஒரு உணர்வு இருந்தால் மட்டுமே சாத்தானுடைய ஒரு கண்ணி வெடியிலிருந்து நம்ம கண்டுபிடிச்சு அதுல இருந்து நம்ம தப்பிக்கலாமா. அப்போ அந்த உணர்வு நம்மளுக்கு இருக்கணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ குஷ்டரோகம் வந்துச்சா அந்த உணர்ச்சி இருக்காது, நாக்கில் ஒரு உணர்ச்சி இருக்கு பார்த்தீங்களா, சொரணை நம்ம பார்க்குறீங்களா, அந்த சொரணை எந்த இடத்துல இல்லையோ அந்த இடத்துல என்ன இருக்காதுங்க, உணர்ச்சி இருக்காது. எவ்வளவுதான் குத்துனா கூட அது வலிக்காது. அப்படின்னா இந்த சரீரத்துக்கு எவ்வளவு உணர்ச்சி தேவன் கொடுத்திருக்கிறார். அதே மாதிரிதான் ஆவிக்குரிய ஒரு விஷயத்துல கூட, தேவனுடைய ஒரு விஷயத்துல கூட அந்த உணர்ச்சி, அந்த உணர்வு நம்மளுக்கு இருக்கணும். எப்போ இந்த உணர்வு நம்மளுக்கு இருந்தா நம்ம என்ன பண்ணலாம், சாத்தனுடைய ஒரு கண்ணிலிருந்து நம்ம பார்க்கலாம். இது இன்னும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா, தாவீது நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, அவருடைய உணர்வு நம்ம பார்க்குறோம். அவருடைய உணர்வு பார்க்கும்போது அவருக்கு இருந்த ஒரு கமாண்டர், அவருக்கு இருந்த ஒரு சேவகர் பார்த்தீங்கன்னா, இவருக்கு தண்ணி தாகம் தெரிந்து எதிரி நாட்டுல போயிட்டு என்ன பண்ணுங்க, தண்ணி எடுத்துன்னு வந்து கொடுக்குறாங்க. ஆனாலும் அதை குடிக்கிறாரா, இதை குடிச்ச கைனா என்ன குடிச்ச மாதிரி, உங்களுடைய ரத்தத்தை குடிச்ச மாதிரி அதை கீழே ஊத்து. அந்த உணர்வு நீங்க சிந்திங்க. இதை வந்து ஞாபகப்படுத்துறேன். இவ்வளவு சீரியஸ்னா இந்த உணர்வு அவருக்கு இருந்த வாசி அதை என்ன பண்றாருங்க, கீழே ஊத்துறாரு. அந்த மாதிரி நம்ம
இந்த ஒரு விஷயத்துல நம்ம ஆவிக்குரிய ஒரு ஜீவித்துல உணர்வுபூர்வமான ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும். அதுக்கு தான் தாவீது என்ன பண்ணா ஜெபிக்கிறார். வாசிக்கலாம் சங்கீதம் 119:73. சங்கீதம் 119:73. சங்கீதம் 119:73 வசனம். உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று, உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவன் ஆக்கும். பாத்தீங்களா? இந்த மாதிரி நம்ம தேவன்கிட்ட ஜெபிக்கணுமா? உம்முடைய கற்பனைகளை நான் கற்றுக்கொள்ள என்னை என்ன பண்ணுங்க, உணர்வுள்ளவர்களாக உருவாக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா இந்த உணர்வு மருந்து எங்க கிடைக்குது? எங்க இருந்து வருது இந்த உணர்வு? இந்த உணர்வு நம்மளுக்கு இருக்கணும். கண்டிப்பா இந்த உணர்வு இல்லைனாக்கா கண்டிப்பா எந்த செயலை நம்ம செய்ய முடியாது. இப்ப ஆதாம் பாத்தீங்கன்னா, ஆதாம் என்ன பண்ணிட்டாருன்னா தன் மனைவிக்கு இணங்க அவரும் அது சாப்பிட்டாரு இல்லைங்களா? ஒருவேளை இந்த உணர்வு அந்த இடத்துல வேலை செஞ்சிருந்தா, இது இல்லைன்னா தேவன் இன்னொரு ஸ்திரியை கொடுப்பாரு என்ற உணர்வு அவருக்கு இருந்துச்சா இந்த தவறு அவர் செய்திருப்பாரா? கண்டிப்பா செய்திருக்க மாட்டாரு. அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்த்து சர்வ சாதாரணமாயிடுச்சு. உணர்வு இல்லாத ஒரு விஷயம் நம்மளுக்குள்ள எப்படி ஆயிடுச்சுன்னா ரொம்ப சர்வசாதமாக நம்ம இருக்கிறோம். சின்ன சின்ன விஷயத்துல நம்ம உணர்வு இல்லாதவர்களாக நம்ம காணப்படுறோம் இல்லைங்களா? ஸோ இந்த உணர்வு அப்பா கிட்ட நம்ம என்ன பண்ணோம்னா, உம்முடைய ஒரு பிரமாணங்களை கட்டளைகளையும் நியமங்களையும் நான் கை கொள்ளும்படி எனக்குள்ள என்ன பண்ணுங்கன்னா உணர்வு உள்ளவர்கள் ஆக்கும். அப்படின்னா இந்த உணர்வுக்கு மருந்து எங்க கிடைக்குதுன்னா யோபு 32:8. யோபு 32:8. ஆனாலும் மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, சர்வ வல்லவருடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவர் ஆக்கும். பாத்தீங்களா? யார்தான் உணர்வு உள்ளவர்கள் ஆக்குறது? சர்வ வல்லமுள்ள தேவன் தான் உணர்வு உள்ளவர்களா. அப்படின்னா இந்த உணர்வான ஒரு விஷயத்தை, ஒரு ஏக்கத்தை நம்ம யாருக்கிட்ட கேட்கணும்னா அப்பா கிட்ட கேட்கணும். அப்போ அது கேட்கும் போதுதான் தேவன் என்ன பண்றா நம்மளுக்கு கொடுக்குறாரு. அப்படின்னா இந்த விழிப்புணர்வு நம்மளுக்கு வரணும்னாக்கா கண்டிப்பா அது தேவனுடைய சமூகத்துல இருந்து நம்ம கேட்கணும். இன்னொரு வசனம் கூட வாசிச்சலாம். 2 கொரிந்தியர் 2:11 வசனம். 2 கொரிந்தியர் 2:11 வசனம். சாத்தானினாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. பாத்தீங்களா? சாத்தானுடைய தந்திரத்துல நம்ம என்ன ஆயிடக்கூடாது, மோசம் போயிடக்கூடாது. அப்படின்னா அதுக்கு முன்னாடி அவர் மோசப்படுத்துவார், நம்மள என்ன பண்ணுவாருங்க, வஞ்சனைப்படுத்துவார். அப்படின்னா மோசம் வஞ்சனையும் நம்ம போகாதபடி இருக்கணும்னாக்கா கண்டிப்பா உணர்வு உள்ள ஆவி நம்மளுக்கு இருக்கணும். எப்ப இந்த உணர்வு உள்ள ஆவி இல்லையோ கண்டிப்பா சாத்தனுடைய வஞ்சனையிலேருந்து அவனுடைய கண்ணி வெடியில நம்ம என்ன பண்ணிடுவோம்னா அகப்பட்டுடுவோம் என்ன நம்ம பாக்குறோம். இப்ப நம்ம போயின்னு இருக்கிற பாதையில நம்மளுக்கு ஒரு முள்ள இருக்குன்னு வச்சுக்கோ, நம்ம அது மேல கால் வைப்போமா? ஏன்? முள்ளு நம்மளை குத்திடும் இல்லைங்களா? அப்படின்னா நம்மளுக்கு ஒரு தெளிவு இருக்குது, இந்த இடத்துல கால் வைக்க கூடாது. அந்த மாதிரி நம்ம விழிப்புணர்வு நம்மளுக்குள்ள இருந்துச்சுனாக்கா நாம என்ன பண்ண மாட்டோம், சாத்தனுடைய ஒரு கண்ணி வெடியில நம்ம அகப்பட மாட்டோம் என்ன நம்ம பாக்குறோம். அப்படின்னா இந்த ஒரு பாதியில தேவனுடைய ஒரு பாதுகாப்பு நம்மளுக்கு இருக்குது. கண்டிப்பா இந்த விஷயத்துல நம்மளுக்கு தேவனுடைய ஒரு அரவணைப்பு கூட நம்மளுக்கு இருக்குது என்ன நம்ம பார்க்கிறோம். சரி, தேவன் நம்மளை பொல்லாங்கினால் என்ன பண்ண மாட்டார்னா சோதிக்க மாட்டார் இல்லைங்களா? அவர் பொல்லாங்கினால் நம்மளை என்ன பண்ண மாட்டாருங்க, சோதிக்க மாட்டார். மாறாக தேவன் நம்மளை எப்படி சோதிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஒரு பலத்துல அவர் சோதிக்கிறார். ஸோ இந்த சோதனை நடுவுல அவருடைய பாதுகாப்பு, அரவணைப்பு, அவருடைய வழிநடத்துதல் நம்மளுக்கு இருக்குது என்ன நம்ம பார்க்கிறோம். சரி, இந்த மாதிரி நேரத்துல ஒரு வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 4:15-16. எபிரேயர் 4:15 வசனம் 16. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டலே சேர கடவோம். பாருங்க, நம்மளுக்கு வருகிற இந்த ஒரு உபத்திரம், இந்த ஒரு சோதனையில, இந்த ஒரு பஸ்கா கால சமயத்துல கண்டிப்பா நம்ம பலவிதமான அனுபவங்களை நம்ம என்ன பண்ணிருப்போம், கடந்து வந்திருப்போம். அந்த அனுபவங்களில நம்மளுக்கு நேரடியாக சில விஷயத்துல ஒரு சில விஷயங்கள் நம்மளை என்ன பண்ணுன்னா தத்தளிக்க வைத்திருக்கும் இல்லைங்களா?
எப்படி இதை வந்து மேற்கொள்றது, எப்படி இதை தாண்டி நம்ம போறது, எப்படி தேவனுக்கு உகந்த ஒரு பலியை செலுத்துறது என்று தத்தளிக்கும் போது நம்மளுக்கு அந்த ஒரு இடத்துல இரக்கத்தை பெறுவோம். அடுத்து ஏற்ற சமயத்துல சகாயம் அவர்கிட்ட இருந்து வருவோம். நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்ட பிரதான ஆசிரியர் நம்மளுக்கு இருக்கிறார் இல்லைங்களா? அப்படின்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தேவனுடைய ஒரு பாதுகாப்பு, ஒரு அரவணைப்பு இருக்குது. அதே சமயத்துல நம்ம தவிக்காதபடிக்கு தேவனுடைய ஒரு ஆசீர்வாதம் நம்ம மேல இருக்குது. இதுக்கும் மேலாக கர்த்தர் இயேசு எல்லாவற்றிலும் என்ன பண்ணிக்கிறாருங்க, சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராக இருக்கிறாரு. இப்படியாப்பட்ட ஒரு அனுபவங்கள் நம்ம கிடைச்சிருக்குது இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நாம எப்படியாப்பட்ட ஒரு பலியின் ஜீவத்தை நம்ம ஜீவிக்கணும் இல்லைங்களா? எப்படியாப்பட்ட இந்த ஒரு அப்பத்திலையும் பானத்திலையும் நம்ம பங்கெடுக்கணும். நம்முடைய ஒரு அனுசரிப்பு எப்படி இருக்குது இல்லைங்களா? இந்த ஒரு காலகட்டத்தில் இந்த இடைப்பட்ட நடுவுல நம்மை நாமே சோதித்து அறிந்து நம்ம எந்த அளவுக்கு முதலிடமாக தேவனுக்கு கொடுத்து நம்ம பலி செய்து இருக்கணும். நம்மை நாம எந்த அளவுக்கு சுத்திகரிச்சுன்னு இருக்கணும் இல்லைங்களா? எந்த அளவுக்கு கர்த்தர் இயேசு பண்ணிட்டு அந்த தியாகங்களை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், தியானித்து நமக்குள்ள அது வைத்துன்னு இருக்கணும் இல்லைங்களா? இதெல்லாம் நம்ம என்ன பண்ணனா நம்மை நாமே சோதித்து அறிய வேண்டியது இந்த ஒரு காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமாக காணப்படுது என்ன நம்ம பார்க்கிறோம். சரி, இன்னைக்கான ஒரு பாடத்துல நம்ம பார்த்துட்டோம் இந்த ஒரு சோதனை இல்லைங்களா? இந்த சோதனை நம்மளுக்கு வருது. கண்டிப்பா இந்த சோதனை நாம தவறு செய்து அனுபவிக்கிறோமா, அல்லது சத்தியத்தின் நிமித்தம், தேவனுடைய நிமித்தம், நீதி நிமித்தம் நம்மளுக்கு வந்து இருக்குதா இல்லைங்களா? இதெல்லாம் நம்ம என்ன பண்ண நம்ம நாமே சோதித்து அறியணும். நானும் சத்தியத்துக்காக இந்த ஒரு பாடுகளை அனுபவித்து இருக்குன்னா, இல்ல நான் பட்ட ஒரு தவறு நிமித்தமாக இந்த பாடு அனுபவிக்கிறேன், அல்லது சாத்தானால் சோதிக்கப்பட்டுட்டு இருக்குன்னா அந்த ஒரு சோதனை அகப்பட்டு இருக்குன்னா நாம என்ன பண்ணோம், சோதித்து இல்லைன்னா தேவன் நம்மளை பரிச்சித்து இருக்கிறாரா, நான் தேவன் பரிச்சிக்கும் போது எந்த அளவுக்கு என்னை தேவனுக்கு அர்ப்பணம் பண்ணணும். இது எல்லாம் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த காலகட்டத்தில் சோதித்து அறிந்து நம்மை நாம சோதித்து பரிசுத்தமாக அதுல நம்ம அனுசரிக்கணும் என்று நம்ம பார்க்கிறோம். கடைசியா ஒரு 2 வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன். அன்பான சகோதர சகோதரர்களே, நம்முடைய வழிகளில் கவனம் செலுத்துவோமாக. அவர் சொல்றாரு, அன்பான சகோதர சகோதரர்களே, நம்முடைய வழிகளில் கவனம் செலுத்துவோமாக, ஆவின் கனிகளை நாம் மிகுந்த ஆர்வத்துடன் உற்பத்தி செய்வோமாக, அதனால் நமது மகிமையுள்ள சன்னதியில மிகுந்த மகிழ்ச்சியோட மாசற்றவராய் நாம் நிச்சயமாக நிலை நிறுத்தப்படுவோம். ஆமேன். தேவன் தாமே இந்த ஒரு வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. பொறுமையோடு கேட்ட உங்க எல்லாரையும் வணக்கத்தை தெரிவிக்கும். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, தேவனுடைய கிருபையினால் இன்றைக்கு கர்த்தரை குறித்ததான தியானங்கள், அவர் பட்ட பாடுகள் நிமித்தம் கீழ்ப்படுதல் எப்படி கற்றுக்கொண்டார்னு பார்க்கும்போது, அவர் நமக்காக பரிதபிக்கக்கூடிய இருதயம் படை